ஹலோ. ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி கொச்சினில் இருக்கேன். ஸோ கொச்சின் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து இறங்கி வெளியில் வந்து போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்து மார்னிங் வந்து பீஃப் கேட்டேன், பீஃப் இல்லை. அதுக்கு பதிலாக தோசை, மசாலா தோசை வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து ஒரு வாக் எடுத்தோன்னா 5 மினிட்ஸில் வந்து நம்ம சீஷோர் கிட்டே வந்து வந்துடலாம். ஸோ அந்த இடத்துல இருந்து நேராக வரும்பொழுதே வந்து ஒரு அழகான பார்க் ஒன்று உண்டு, சுபாஷ் சந்திர போஸ் பார்க். ஸோ இந்த பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் லேட் ஆயிரும். ஆக்சுவலாக வாட்டர் மெட்ரோவுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ அது வந்து ஹைகோர்ட் பக்கத்தில் அந்த வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து அந்த வாட்டர் மெட்ரோ பிடிச்சி நம்ம வந்து எய்தர் வைப்பின் போகலாம், அப்படி இல்லைன்னா ஃபோர்ட் கொச்சி போகலாம். ஸோ ஃபோர்ட் கொச்சி வந்து அந்த ஜேர்னி வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. லெங்க்தியாக தான் இருக்கும் அது. ஸோ ஃபோர்ட் கொச்சியே போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்க்க முடியும், நல்ல மரங்கள் வச்சு ரொம்ப வருஷமாக இருக்கும் போல் இருக்குது. இந்த மரத்துக்கு மேலே வந்து இலைகள் முளைச்சிருக்கு. அண்ட் இந்த மரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா, இந்த பேவ்மெண்ட்டில் மக்கள் நடந்து போக முடியாத அளவுக்கு இந்த மரம் வளர்ந்துருக்கு. சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இதையும் உள்ளே பார்க்காம ஏன் போவானே அப்படின்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சிட்டேன். தலை வந்து ரொம்ப கலந்துருக்கு, எங்கேயாவது வெயிட் பண்ணி சீவணும். ஸோ இந்த சுபாஷ் சந்திர போஸ் பார்க்கு, இதில் வந்து ஃபுல்லாக ட்ரீஸ், ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. பக்கத்தில் போய் பார்த்தோம்னா பொட்டானிக்கல் கார்டனில் எப்படி நேம்ஸ்லாம் எழுதி எந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்லாம் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. பல கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே ட்ரீஸை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். காலையில் வாக் போகிறதுக்கு அருமையான இடம், ஏகப்பட்ட பேர் வாக் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பார்க் இருக்குது. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னா பாருங்கள், பார்க்கு அதை ஒட்டினாப்லேயே வந்து அந்த ஷோர், கடலுடைய அந்த பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி இங்கே வந்துடும். அண்ட் அந்த சைட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஷிப் அதெல்லாம் அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஐலேண்டு பார்த்திங்கன்னா ஃபெரி காலையில் வந்து போகிற இதெல்லாம் வந்து இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படியே சுற்றி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இன்னொரு ஃபெரி ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக, ஐ திங்க் இது போட் ஜெட்டி. அண்ட் பின்னாடி இதை தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னால் தான் ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் வரும். ஸோ மக்கள் ஜாக் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம வாக் பண்ண போகிறோம். ஸோ காலையில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழை பெஞ்சு இப்போது எப்படி வெதர் அப்படியே டோட்டலாக மாறுதுன்னு பாருங்கள். இப்போது சன்ஷைன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா வந்து சன்ஷைன் இருக்குது. ஸோ ஐ திங்க் த டே வந்து ரெயின் இருக்காது. ஸோ இந்த ஜேர்னியை ப்ளசண்ட்டாக நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் பின்னாடி இந்த இடம் வந்து நல்ல கார்மேகம் சூழ்ந்துருக்கு. கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக ஒரு மழை இருக்குன்னு தான் இப்போ தோணுது. ஸோ எவ்வளோ நேரம் இந்த சன்ஷைன் நீடிக்கும், எவ்வளோ நேரம் கழித்து மழை பெய்ய போகுது, எவ்வளோ நேரம் மழை பெய்யும்னு தெரில. பட் இருந்தாலும் இந்த டேயை கொச்சினில் நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறோம்.
ஸோ அந்த சுபாஷ் போஸ் பார்க் அதை விட்டு வெளியில் வந்தோடனே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே கொச்சியில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து ரெஃப்ரெஷிங்காக இடங்கள் வச்சுருக்காங்க. ஸோ எதிர்த்தாப்பில் முனிசிபல் கார்ப்பரேஷன். ஸோ இந்த ரோடு வந்து ஹைகோர்ட் போகுது, அது வரைக்கும் தான் நான் போயிருக்கேன். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து போட் ஜெட்டி ஸோ இந்த போட் ஜெட்டி நம்ம பார்த்தோம்ல, இது வந்து நம்ம அந்த சுபாஷ் போஸ் அந்த பார்க்கில் இருந்தே அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் அந்த இடத்துக்கு போகல. அங்கேருந்து வந்து பழைய டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் போல் அது அதுலேருந்து நம்ம ஃபோர்ட் கொச்சி, மட்டன்ஷேரி அந்த ஏரியாக்கெலாம் போக முடியும். பட் நம்ம வந்து வாட்டர் மெட்ரோவில் போகலாம். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. மேலே நல்லா ஷெட்டு போட்டு கீழே உட்கார்றதுக்கு ஒரு பில்லர் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் அந்த இடத்துல உட்காந்துக்கிறதுக்கு. ஸோ அந்த பார்க், அதுக்கப்புறம் போட் ஜெட்டி, அந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாப் இதெல்லாம் தாண்டி வந்தோன்னா மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்று இருக்குது. என்னென்னா முக்கால்வாசி பஸ்ஸில் வந்து வெறும் மலையாளத்தில் மட்டுமே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எழுத்துக்கள் நமக்கு எல்லாம் தெரியாது. ஸோ இங்கிலீஷில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாசிக்கிறதுக்கு அந்த பஸ் ஏறுவதற்கு அது உதவியாக. அண்ட் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. வாட்டர் வியூ ரெசிடென்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு 5 minutes வாக் அப்படியே எடுத்து வரும் பொழுது இந்த ரோட்ஸை நம்ம பார்க்க முடியுது. ஸோ 2 சைடும் நிறையா பில்டிங்ஸ். அண்ட் அந்த இடத்துல ஒரு சர்ச் ஒன்று இருந்துச்சு. அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்குது. இந்த பிரிட்ஜு பேர் என்னன்னு தெரில. பட் இந்த பிரிட்ஜில் நிறைய பேர் போய் ஃபோட்டோ எடுப்பாங்க. காலேஜ் டூர் வந்தபோது அந்த பிரிட்ஜில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்த ஞாபகம் இருக்குது. அண்ட் இந்த டூருக்கு வர பஸ்ஸஸ்க்கெலாம் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ வந்துடும்.